பிளான் பண்றீங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டூர் போகணும்னா டூரான் தான் ஒரே ஆப்ஷன். தமிழ் நம் உணர்வு மட்டுமல்ல, உணவும் கூட. டேஸ்ட்லயும் ஹெல்த்லயும். Bro, his name is John. 247 feel like he's a don. Mission is on. Marhaban, you better run. Now you are done. ஏன்னா அவன் கிட்ட இருக்கு கன். அவன் புலி மேன். அச்சா உனக்கு வலி. ஊருக்குள்ள கேட்டுப்பாரு, நானும் ரொம்ப தௌலத்தான ஆளு. விரும்பி குடிக்கிறதோ 2 டம்ளர் பால். கதைய சொல்ல போறேன் பொத்திக்கின்னு நீயும் கேளு. மொட்டை மாடியில மாட்டம் தட்டின்னு இருக்கான் தான பாலு. பக்கத்து வீட்டுல திருஷான்னு பொண்ணு இருக்கா. தான பாலு அந்த பொண்ணு மேல கண்ணா இருக்கான். அந்த பொண்ணுக்கு வீட்டுல 4 அண்ணன் இருக்கான். சண்டை செய்ய சக்தி இல்ல கோவிந்தனால ரொம்ப தொல்லை. வாட்ஸ்அப் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் கேட்குற கேள்வி தான், ஏன் பால் டப்பா? ஐ லவ் மில்க் ப்ரோ. நான் நிறைய பால் குடிப்பேன். ஆக்சுவலாக டான்ஸ் ப்ராக்டிஸ். நான் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பாடு இருக்காலாம் பார்க்க மாட்டேன். எனக்கு ஒரு பேக்கெட் பால் இருக்கணும். எங்கள் அம்மா எடுத்து வச்சிருவாங்க எனக்குன்னு. ஸோ அதிகமாக பால் குடிப்பேன். அதனால சின்ன வயசுலேருந்தே. ஓகே, ஹாரி ஜெராஜ் சார் உங்களுக்கு கால் பண்ணுவாருன்னு நினச்சிங்களா? இல்லை ப்ரோ, கண்டிப்பாக இல்லை. நான் சும்மா ஸ்டூடியோவில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். சடனாக எனக்கு ஆஃப்ரோ பிரதர் கால் பண்ணார். கால் பண்ணி அவர் அங்கே இருந்தார், ஹாரிஸ் சாரோட ஸ்டூடியோவில் இருந்தார் போல். கால் பண்ணி இந்த மாதிரி ஹாரிஸ் சார் லிரிக்ஸ் எழுதுறது கூப்பிட்றாரு, எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் ஸ்டூடியோவில் இருக்கேன் அப்படின்னோடனே போனேன். போயிட்டு அப்போ மீட் பண்ணி அப்போ தான் சாரை ஃபஸ்ட்டு பார்த்தேன், ஹாரிஸ் சார். அப்போ ஆரம்பிச்சது. ஓகே, அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, கௌதமன் சார் இருந்தாரா? அந்த டிஸ்கஷன் எப்படி இருந்தது? ஸோ ஹாரிஸ் சார் மீட் பண்ணும் போது இந்த டிஸ்கஷனுக்கு போல. ஓகே, ஸோ அது வேற பாட்டுக்கு. ஓகே, அது வேற பாட்டு வருதா? சம்பவம் லோடிங் வேற பாட்டுக்கு. இது துருவ நட்சத்திரம் வந்து சேம் ஹாரிஸ் சார் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க. இது வந்து அவரோட மேனேஜர் கால் பண்ணாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி துருவ நட்சத்திரம் படத்தில் பாட்டு எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் டேரக்டரோட நம்பர் அனுப்புகிறேன்னே ஓகே ஜிவிஎம் சாரோட நம்பர் அனுப்பிட்டாங்க. அனுப்பிச்சிட்டு அப்புறம் கால் பண்ணோடனே சார்கிட்ட பேசினேன். இந்த மாதிரி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் சார். மீட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னோடனே சாரை மீட் பண்ணேன், ஜிவிஎம் சாரை மீட் பண்ணேன். ஆஃபீஸில் இல்லை, ஒரு கீழ்பாக்கில் ஒரு கெஃபே ஷாப். ஓகே, அங்கே மீட் பண்ணோம். மீட் பண்ணி ஹாப்பி அவரை பார்த்ததுலேயே ஃபர்ஸ்ட் அதை சொல்லி ஆகணும். ஏன்னா படத்தில் எப்படி அந்த ஒரு ஃபீல்டில் இருக்காரோ, நான் அதுக்காக தான் மெயினாக இருக்கும்ல படத்தில் அந்த ஒரு ஃபீல்டில் இருக்காரு. நேரில் எப்படி இருக்காரு அதை பார்க்கறதுக்கு மெயினாக எக்ஸைட்டடாக இருந்தேன். போனோடனே அதே மாதிரி தான் படத்தில் எப்படி இருக்காரோ அப்படியே தான். ஓகே, அடுத்து நான் என்ன கேட்க போகிறோன்னு உங்களுக்கே தெரியும். நீங்களே அந்த பாடல் எங்களுக்காக பாடுங்க. ஷக்கல புக்கல கல கல சிக்கு தக்கு தும்மு அமுக்கு போட்டு குமுக்கு 1 2 உப்பர் கட்டில் பஞ்சொன்னுக்கு சண்டை வீணா எதுக்கு சென்டர் ஹெட்ல இருக்கு சால்வா போக கணக்கு சைலண்டா என் ஆள் அனுப்பு ப்ரோ. இஸ் நேம் இஸ் ஜான். 247 feel like he's a don. Mission is on. Marhaban, you better run. Now you are done. ஏன்னா அவன் கிட்ட இருக்கு கன். அவன் புலி மேன். அச்சா உனக்கு வலி. இதை எழுத எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க? இது எழுத ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுதிடும் ப்ரோ. முன்னாடி நாள் அது சொன்னார், சுச்சுவேஷன் சொன்னார். சில டீட்டெயில்ஸ்லாம் வாங்கினேன் அவரோட பேர்லேருந்து. அப்புறம் ஏன் இதுவாச்சுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு போனேன், உட்காந்து எழுதிட்டு நெக்ஸ்ட் டேவே சென்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு அது. ஓகே, எழுதி கொடுக்கறது ஒன்று, பட் ஆனால் அது நம்ம வோக்கலில் வர்றதுன்றது ஒன்று இருக்குல்ல. ஆமாம், அது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங். அது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து டெஸ்ட் ரெக்கார்டிங் மாதிரி ஒன்று பண்ணாங்க. ஆனால் அதுதான் பார்த்தா மெயின் ரெக்கார்டிங் எனக்கு தெரியாது. சரி சும்மா செக் பண்ணுறாங்க போல் அப்படின்னு நினச்சேன். அது நான் கேட்டேன், அங்கே சரண் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, அவர்கிட்ட கேட்டேன், ப்ரோ யார் ப்ரோ பாடுறா இது? நான் ரொம்ப எக்ஸைட்டடாக நான் பாடணுன்னு எனக்கு தெரியாது, நான் பாட போகிறேன் எனக்கு தெரியாது. பாட்டு யார் பாட போகிறான்னு கேட்டோன்னே ப்ரோ நீங்கள் தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹாரிஸ் சார் கிட்டே கேட்டேன், சார் இந்த பாட்டு ஓகே யார் பாட போகிறா அப்படின்னு கேட்டோன்னே நீ தான் பாட்டு அப்படின்னு. ஸோ அப்போ ஓகே, அப்போ தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு நான் தான் பாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சூப்பர். ஸோ இந்த ஐ பாட்டு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களோட பர்சனல் லைஃப்க்கு, பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அந்த பாட்டு ரொம்ப உதவி இருக்குல்ல. ஸோ அந்த பாட்டுலேருந்து எங்களுக்கு ஒரு வரிகள். ஜப்டி அடிச்ச சப்பாத்தி கறி ஜட்டிக்குள்ள ஜன்னி வந்து அலமின்னு ஜோரமா கொதிக்குது டேய். முட்டை கொசு மண்டை 300 முடிச்சு போட்டு 3 மணி முள்ளங்கி மொற வாசல் பெருக்குது பேய். சச்சி வாசல்ல வாஷிங்டன் பீச்சில் மோனிகா பெல்லுச்சி நடக்கிற லெஃப்ட் சைட் தூக்கி போட்டு ஹேட்டஸே சொல்லிட்டாங்க உன் கூட சேராத தலை வலிக்குது. ஃப்ளைட்டில் போனாலும் அடிப்பண்டா. ஸ்விட்சை போடும் போது கரண்ட் வருதா பார்த்து வை. ஸ்காட்சை போடும் போது திருட்டு பிள்ளைங்க டோபு கை. சட்டி பானையில் சட்டில் வெள்ள ஆட்டு புல்லு கை. மொட்டை மாடியில் ட்ரம்முள்ள வச்ச வான வேடிக்கை. அட்டி கூட சேர்ந்து தொட்டில பாடுன சொல்லி சை. புட்டி போட்ட பொண்ணுக்கு இருக்குது நல்ல மெல்லிடாய். கட்டிங் போட வந்த அங்கிளோட மன நம்பி கை சல வலி கீரை சபாபதி ஏசி மாளிகை. துட்டு சேர்த்து வச்சு வாங்க போறோம் பிராடால வாட்ச். தம்பி போட்ட கணக்கு எதுவுமே புரியல ஸ்டாக். என்ன ஏறக்க நினைச்சா வெப்பண்டா உனக்கு பக். டிக்டாக்ல பி கிரேட் பார்த்தான ஃபக்னு சொல்லிட்டான்டா என்ன மாணிக்கும். Oh my god, that's really great.
செமையா இருந்தது ப்ரோ, சூப்பரா இருந்தது. ஸோ இந்த படத்துல ஹிஸ் நேம் இஸ் ஜான் பார்த்துட்டு விக்ரம் சார் ஏதாவது கால் பண்ணாரா இல்லை ஏதாவது பேசினாரா, அவர்கிட்ட இன்ட்ராக்ஷன் ஏதாவது இருந்தது? இல்லை அவரோட இன்ட்ராக்ஷன் எதுவுமே இன்னும் நடக்கல. ஓகே. ஸோ ஜிவிஎம் சார் அவுட்புட் பார்த்துட்டு என்ன சொன்னார்? ஸோ அவர் ரொம்ப ஹாப்பி. அன்னைக்கு அவரோட தான் ஃபுல்லாக பாட்டு அவருக்கு தான் அனுப்புறது, ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் பாட்டு முடிச்சுட்டு அவருக்கு அமிச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போதே அவர் ரொம்ப பிடிச்சிச்சு. எந்த சேஞ்சஸும் அவ்வளோ பெருசாக எதுவுமே வரல, சேஞ்சஸ் எதுவுமே வரல. ஸோ எப்படி இருந்ததுன்னா என் பாயிண்ட் ஆஃப் விக்ரம் சார் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாட்டு எழுதினேன். அது வந்து என்ன சொன்னாங்கன்னா டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மாற்றலாம். எப்படின்னா ப்ரோ மை நேம் இஸ் ஜான் ஃபர்ஸ்ட்டு போட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து போகலாம். ஸோ ப்ரோ ஹிஸ் நேம் இஸ் ஜான் அப்படி மாறிச்சு, மற்றபடி வேறு எதுவுமே பெருசாக மாறும். ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த ரேப்பர்ஸ் எல்லாரும் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து நிறைய பேர் வந்து கொடிகட்டி பறக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களோட வாழ்வாதாரம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது. அப்படி ஒரு வாழ்வாதாரத்துலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்களா? உங்களோட லைஃப் ஸ்டைல் பற்றி சொல்லுங்கள். என்னோட லைஃப் ஸ்டைல் பற்றி சொல்லணும்னா ரொம்ப சேட்லாம் இல்லை ப்ரோ, ஒரு மாதிரி சில்லாக தான். ஸோ இந்த விஷயம்லாம் இருக்கும். என்னடா ஃபஸ்ட்டு நான் டான்ஸ் ஆரம்பித்ததுனால எனக்கு காலேஜ்லாம் போனேன், ஸ்கூல் போனால் நான் எதுக்கு போனேன்னு தெரில. சேம் அதே தான். எங்கள் வீட்டில் ஒரு பயம், இவன் டான்ஸில் போகிறான் எதாவது பண்ண முடியுமா, லைஃப்பில் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு ஒரு பயம். ஆனால் எனக்கு அதில் ஏதாச்சும் பண்ண முடியும்னு ஒரு ஹோப்னால நான் அப்படி வந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே ரேப்பில் ஆச்சு. இப்போ திருப்பியும் கன்ஃபியூஷனில் இருக்காங்க, ஏன்னா நான் டான்ஸில் ஆரம்பித்தேன், என்ன இப்போ நான் ரேப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. ஸோ ஆனால் எல்லாமே ஒரு விஷயமா நல்லா தான் நடக்குது, அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப சேடான லைஃப்லாம் இல்லை, ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் அந்த மாதிரி தான். ஓகே. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு சில பல வேர்ட்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த வேர்டை வச்சு நீங்கள் ஒரு ரேப் பாடுற மாதிரி ஒரு செக்மெண்ட். இப்போ என்னன்னா அவ்வளோ பெரிய கஷ்டமான வேர்ட்லாம் இல்லை, ஜாலியாக ஒரு வேர்டு, ஜாலியாக ஒரு 2 இல்லை 3 லைனுக்கு ஒரு ரேப். ஓகே. ஸோ ஸ்டார்டிங் வித் பால் டப்பா அப்படின்னு ஆரம்பிப்போம். இந்த வேர்டுக்கான ஒரு ரேப். என்னோடது பற்றியே சொல்லி அந்த பால் டப்பாக்குள்ளே போகிறேன். நான் டிஸ்ட்ராக்ஷன் நீ ஃபாலோ பண்ணுற என்னோட ஃபேஷன் ஷோவை நைட்டில் பார்க்குறது என்னோட பேஷன். பாலை குச்சா வரோம் எனர்ஜி, ஸோ பீப்புள் பி காஷன். ஃபுல்லாக பால் நைட்டு மட்டும் மிக்சிங் ஒன்லி டிகாஷன். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல், பெஸ்ட்டு, சூப்பர். ஸோ அடுத்தது வந்து என்ன கொடுக்கலாம்? புளியந்தோப்பு. பிகாம் புளியந்தோப்பு வந்திருக்கு. ஐ நான் பிறந்து வளர்ந்தது புளியாந்தோப்புல. ஐ நான் படிச்சு முடிச்ச ஒரு உள்ளூருக்காய். ஐ நான் எதுக்கு படிச்சேன் எனக்கே தெரியல. பிகாம் ஐ அவ்வளோதான். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் லவ்? என்னோட எக்ஸ் நினைச்சா கொடுத்துருக்கலாம், கொடுக்கவில்லையே கிஸ். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பிடிச்சா நிறைய பிக்ஸ். வந்த டவுட்ல கேட்டேன் என்ன நடக்குது எனக்கு புரியல பிச். அவளை சொல்லிட்டா உனக்கு டவுட் எதுக்கு, எனக்கு ஒன்றும் இல்லை இச். சட்டுன்னு கேட்டேன் பட்டுன்னு சாரி எம்எல்ஏ தப்பு மைண்டு கிளிச். மற்றவ மாதிரி டவுட்டு பட்டதுக்கு சாரி சொல்கிறேன் ப்ளீஸ். வெயில பைக்கில் ஃபுல்லாக சுற்றி விழுந்து பாடி ஃபுல்லாக ஸ்ட்ரிச். உடம்பு போல உடம்பை ஏற்ற தினமும் தின்ன 4 ஃப்ளிச். தட்ஸ் நைஸ். ஸோ சூப்பர் ப்ரோ. அடுத்தபடியாக அவங்களோட லைனப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது? ஸோ இருக்குது. ஒரு சாங் எல்ஜிஎம்மில் பண்ணியிருக்கேன், எல்ஜிஎம் மூவியில் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த சாங். அடுத்ததான் நான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது வந்து என்னோட நெக்ஸ்ட் இண்டி மியூசிக். ஸோ மோஸ்ட்லி நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அது ஒன்று ஒன்றா அப்படியே தெரியட்டும். ஓகே சூப்பர். ஸோ இப்போ லியோ படத்தில் வந்து அசல் கோலார் அவர்கள் வந்து ஒரு பாட்டு எழுதியிருந்தார். ஸோ அவர்கிட்ட பேசுனீங்களா? அவர்கிட்ட கான்வர்சேஷன் வச்சுக்கிறதுக்கான சான்ஸ் கிடச்சிதா? நான் பேசியிருக்கேன். ஓகே. இப்போ பேசுகிறதுக்கான சான்சஸ் கிடைக்கல, அவர் பிஸியாக இருக்கார், நானும் கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கேன். பட் பேசியிருக்கோம், கான்வர்சேஷன் வச்சுருந்துருக்கோம். ஓகே. அந்த ரேப் கேட்டிங்களா? அது கேட்டப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது ப்ரோ, 100%. ஸோ அது கேட்கும் போது அதே தான், அந்த படத்தோட ஒரு ஸ்டோரி ஐடியா கிடச்சிது. ஓகே என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செம்மையாக இருந்தது அந்த பாட்டு, செம்ம எனர்ஜியாக இருந்தது. ஓகே சூப்பர். ஸோ அடுத்தபடியாக இப்போ பெரிய ஹீரோஸ்க்கான ஒரு ரேப் செக்ஷன் எழுதும்போது கண்டிப்பாக ப்ரெஷர்ன்றது மியூசிஷியன் மேலே இல்லாமல் இப்போ ரேப்பர்ஸ் மேலேயும் வந்துருச்சு. ஸோ அந்த ப்ரெஷர் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க துருவ நட்சத்திரம் எழுதும்போது? இது அப்போ எனக்கு அவ்வளோ ப்ரெஷராக இல்லை, ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ ஜிவிஎம் சார் பேசும்போதும் சரி, ஹாரி சார் மீட் பண்ணும்போதும் சரி, உனக்கு என்ன பண்ணணும் என்ன எழுதணுங்கிறது எழுது, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் சொன்னாங்க. ஸோ எழுதுனது எல்லாமே என்ன தோணுச்சோ அது எல்லாமே எழுதினேன். ரொம்ப ப்ரெஷர்லாம் இல்லை ப்ரோ, நானும் ரொம்பலாம் ப்ரெஷரெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஸோ பாட்டு எழுதும் போது எனக்கு என்ன தோணுதோ அப்படி எழுதுருவேன், அவ்வளோ. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், உட்காரும் போது என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம், வேணான்னா திருப்பி எழுத போகிறோம். ஸோ அந்த மாதிரி சூப்பராக போச்சு, ரொம்ப ப்ரெஷர்லாம் இல்லை. ஓகே. ஸோ என்னை பற்றி இன்ட்ரோஸ் கேட்டிருந்தீங்களா? ஐஐஎல் சாங்கில் ப்ராப்பரான ஒரு இன்ட்ரோ இருக்காது, எங்கே பிறந்தங்கிறது இருக்கும். என்னோட ப்ராப்பரான இன்ட்ரோ
My name is Paul Dabba. I'm from a CC bro, born in a ghetto, grown from a Vasar Party BP road. Sandula வீடு, it's not a சொந்த வீடு, no cap. சொந்த வீடுலாம் இல்லை bro. And I was studied in a Laila college, ஓயிலா மண்டையில் படிப்பு ஏறல ஸோ போன ஃபெயிலா 7 அடி பாம்பை தூக்கி வாயில் ஓடுவேன் ஸ்டைலா நெடியில் வலிக்குது மூக்கு ரொம்ப மை லவ் வீட்டில் ஆய போடுற போயில நெடியில் வலிக்குது மை லவ் பிள்ளைங்க சொல்லிட்டாங்க எனக்கு பொண்ணுங்க மேலே கண்ணு I'm not a polygamy, one happy anatomy, loss in my economy, காசெல்லாம் வேணாம் மாமி பாசெல்லாம் போதும் ஹோமி ஹேட்டர்ஸை கொஞ்சம் காமி பாட்டில்ஸை ஓப்பன் பண்ணி கோட்டர்ஸில் கொழுத்த பண்ணி சி வாக் போட கால் இருக்கு ஜி கேங் சைன் காட்ட விரல் இருக்கு லாங் பைக் ரைட் போக பொண்ணு இருக்கு வேற என்ன இருக்கு இது போதும் எனக்கு. ஓ செம. தேங்க்யூ ப்ரோ. டூர் பிளான் பண்றீங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டூர் போகணும்னா டூரான் தான் ஒரே ஆப்ஷன். தமிழ் நம் உணர்வு மட்டுமல்ல உணவும் கூட. டேஸ்ட்லயும் ஹெல்த்லையும்